மனுஷங்களா பிறந்த எல்லாருக்கும் முதுமை தவிர்க்க முடியாததுங்க. நானும் என் ஃப்ரெண்டும் பேசின போது தோணுன கதை தான் இது. அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். முதுமை. வாங்க கதைக்குள்ள போலாம். அம்மா, கண்ணுக்கு மருந்து ஊத்தணும், கொஞ்சம் எந்திரிங்க என்று நர்ஸ் சீதா கூறினாள். எழுந்ததும் கண்ணுக்கு மருந்து ஊற்றினாள். ஏ சீதா, குழந்தைகளை எப்படி பாத்துக்கிற என்று ஆர்வமாய் கேட்டாள் ரிட்டையர்ட் டாக்டர் உமா, எம்பிபிஎஸ் டிஜிஓ. என் வேலைக்கு நான் எங்கம்மா இருந்து பார்த்துக்கிறேன். காலையில் ரெடி பண்ணி கொண்டு போய் பக்கத்தில் இருக்கிற க்ரீச்சில் விடுறேன். சாயங்காலம் எங்கள் வீட்டுக்காரர் வந்து கூப்பிட்டு போவார். நான் போனால் நைட்டு சமைச்சு சாப்பிட்டு படுக்க தான் டைம் இருக்குது. அம்மான்னு ஆசையாக வர குழந்தைய தூக்கி கொஞ்சம் கூட டைம் இல்லை. இவ்வாறு சொல்லி ஆதங்கப்பட்டாள் சீதா. உமா கண்ணில் தன்னை அறியாமல் கண்ணீர். சீதா பதறிப்போய், ஏமா என்னாச்சு என்று கேட்டாள். நானும் உன்ன மாதிரி தான் வயசில் என் பிள்ளைங்களை பார்க்காம ஹாஸ்பிட்டல், மருந்து, பேஷண்ட்ஸ் அப்படின்னு இருந்துட்டேன். அப்போ எனக்கு கைராசியான டாக்டர், கனிவாக பேசுகிற டாக்டர், சுகப்பிரசவ செய்கிற டாக்டர்னு நிறைய நல்ல பேர், புகழ்னு வாழ்க்கை சந்தோஷமாக தான் போச்சு. நானும் என் பிள்ளைங்க என்னை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினச்சேன். பசங்கள்லாம் இப்போ படித்து வெளிநாட்டில் போய் செட்டில் ஆயிட்டாங்க. அவரும் என்னை விட்டு போய் 5 வருஷம் ஆச்சு. டாக்டராக இருந்தால் மட்டும் முதுமை வராதா என்ன? கண்ணில் ஒரு சின்ன பிரச்சனை. டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. என் பசங்க கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு அவங்க சொன்னாங்க, அம்மா, இது சின்ன ஆப்ரேஷன் தான், பண்ணிக்கோங்க, உங்களை பார்த்துக்க ஒரு நர்ஸ் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் இப்போ வர முடியாது, பசங்களுக்கு ஸ்கூல், எனக்கு ஆஃபீஸுன்னு லீவு தர மாட்டாங்க, வெக்கேஷன் அப்போ வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அவங்கள சொல்லியும் தப்பில்லை சீதா. சின்ன வயசில் அவங்கள பார்த்துக்க எனக்கு நேரம் இல்லை. இப்போ வயசான பிறகு என்னை பார்த்துக்க அவங்களுக்கு நேரம் இல்லை. உனக்கு நான் ஒன்று சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோ. வயசில் வேலை, காசு, சேமிப்புன்னு ஏதேதோ பின்னாடி ஓடிக்கிட்டே இருந்துட்டு குழந்தைகளை கவனிக்க தவறிடுறோம். என்ன மாதிரி தப்பு நீயும் பண்ணாத சீதா. அளவாக சம்பாரிச்சாலும் பரவாயில்ல, இருக்கிறத வச்சு வாழ பழகிக்கலாம். குழந்தைகளை முதல்ல பாரு என்று ஆதங்கமாய் சொல்லி முடித்தாள் டாக்டர் உமா, எம்பிபிஎஸ் டிஜிஓ.